தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். புனித சூசையப்பர் வணக்க மாதம் 28ஆம் நாள். திருச்சபையும் புனிதர்களும் பரிசுத்த ஆன்மாக்களும் புனித சூசையப்பர் மேல் நெருங்கிய பக்தி கொண்டதை தியானிப்போம். தியானம். புனிதர்கள் பலர் புனித சூசையப்பர் மேல் பக்தி கொண்டிருந்தனர். அவர்களில் குறிப்பிடத்தக்கோரை காண்போம். தாம் கடைபிடித்த புண்ணியங்களாலும் எழுதிய நல்ல நூல்களாலும் மரியன்னை புனித சூசையப்பர் மேல் கொண்ட பக்தியாலும் தூயவரானது புனித பெர்னாந்து. 1380ஆம் ஆண்டில் பிறந்த செனென்சி என்ற புனித பெர்னாந்து புனித சூசையப்பர் மேல் மக்கள் அனைவரும் பக்தி கொள்ள வேண்டுமென்று ஒரு ஜெபத்தை எழுதியுள்ளார். புனித சூசையப்பரே, எங்களை மறவாதேயும். உமது திருக்குமாரனிடத்தில் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது பரிசுத்த பத்தினியாகிய மரியன்னையை எங்களுக்கு இரங்க செய்தருளும். சலேசியுஸ் என்ற புனித பிரான்சிஸ்குஸ் புனித சூசையப்பர் மீது பக்தியுள்ள புனிதர்கள் அனைவரையும் விட அதிக பக்தியுள்ளவராக இருந்தார். அவர் தினமும் ஜெபித்தார். அவரது அறையில் அழகிய இடத்தில் புனித சூசையப்பர் படத்தை ஸ்தாபித்து தம் ஜெப புத்தகத்தில் வேறொரு சூசையப்பர் படத்தை வைத்து இரண்டையும் அடிக்கடி பார்த்து கொள்வார். இயேசுவிடமும் மரியன்னையிடமும் பரிந்துரை செய்ய இவரை தேர்ந்து கொண்டார். அதனால் இவருக்கு பல ஞான பலன்கள் கிடைத்தது என கூறுகிறார். கார்மல் மாதா துறவியர் சபையையும் கன்னியர் சபையையும் புனித தெரசம்மாள் சீர்படுத்தினார். புனித சூசையப்பர் மேல் பக்தி வணக்கம் செலுத்த ஸ்பானியா நாட்டிலும் மற்ற நாடுகளிலும் பரப்ப மிகவும் முயற்சி செய்தாள். நன்றாக ஜெப தியானம் செய்ய ஞான தந்தையாகவும் போதகராகவும் மாதிரியாகவும் தெரிந்து கொண்டு தினமும் முழு விசுவாசத்தோடு வணங்கினாள். அவர் நிறுவிய 32 வேறு துறவற சபைகளுக்கு புனித சூசையப்பரின் பெயரை சூட்டினார். அங்குள்ள கன்னியர்கள் புனித சூசையப்பரை தங்களுக்கு தந்தையாகவும் பாதுகாவலராகவும் எப்போதும் வணங்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார். அதனால் இப்போதும் இச்சபையை சார்ந்த துறவிகளும் கன்னியர்களும் புனித சூசையப்பரை மிகுந்த பக்தியோடு வணங்கி வருகிறார்கள். புனித சூசையப்பரோ தனது பெரிய மகளான புனித தெரசம்மாளுக்கு அடிக்கடி தோன்றுவதோடு அவர்களது உடலுக்கும் ஆன்மாவிற்கும் ஏற்பட்ட பெரிய ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றியதோடு பல ஞான பலன்களையும் அடைய செய்தார். புனித லியோனார்டோஸ், புனித லிஹோரியூஸ் இன்னும் பல புனிதர்களும் புனித சூசையப்பரை பற்றி சொன்னதும் எழுதியதும் செயல்பட்டதையும் வார்த்தைகளால் விவரிக்க இயலாது. வீரமாமுனிவர் என்ற பெயரை உடைய தைரியநாத சுவாமி தேம்பாவணி என்ற காப்பியத்தை எழுதி அதில் 36வது படலத்தில் 3615 பாவில் புனித சூசையப்பருடைய மகிமையையும் தர்ம செயல்களையும் எல்லோரும் அதிசயிக்கும் வண்ணம் எழுதியுள்ளார். கிறிஸ்தவர்களாகிய நாம் புனித சூசையப்பரை நமக்கு விசேஷ பாதுகாவலராக கொண்டு அவரிடம் பக்தியோடு வணங்க வேண்டும். இயன்றவரை அவரது மகிமையை வெளிப்படுத்துவதோடு நமது பிள்ளைகளையும் செல்வங்களையும் அவருக்கு ஒப்பு கொடுப்போம். புதுமை. மலர்களால் ஆன மாலைகள் வாடிவிடும், புண்ணிய மாலைகள் வாடாது. நாம் அவரது பீடத்தில் பணங்களை வைப்பதை விட நமது பாவ செயல்களையும் நல்ல செயல்களையும் சமர்ப்பிப்பதே சிறந்தது. பல நாடுகளில் உள்ள துறவியர் இல்லத்தில் படிப்போர் தாங்கள் அடைந்த வெற்றிகளையும் செய்யும் நற்செயல்களையும்
அவருக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுப்பார்கள். இங்கு படிப்போர் தான் நாள் முழுவதும் செய்த புண்ணியங்களையும் அடக்கிய துர்க்குணங்களையும் பட்டியலிட்டு ஒரு சீட்டில் எழுதி மாலையில் புனித சூசேப்பரின் திருசுரூபத்திற்கு முன் சமர்ப்பிப்பார்கள். முன்பு இறைவன் எங்கும் நிறைந்திருக்கா என்று நினைத்து 10 தடவை புகழ்வேன். மனத்தாழ்ச்சியுடன் 5 தடவை மற்றவர்களுக்கு கீழ்ப்படிந்தேன். என் கோபத்தை 6 தடவை அடக்கி கொண்டேன். 8 தடவை பிறருக்கு நல்ல அறிவுரை கூறினேன். பசாசின் சோதனைகளை 4 தடவை ஜெயித்தேன் என துண்டு சீட்டுகளில் எழுதி புனித சூசேப்பருக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுப்பார்கள். மாத முடிவில் வான தூதர்களே வியந்து போவார்கள். இவ்வாறு ஆண்களும் பெண்களும் தங்களது ஆங்காரம், பொறாமை, சோம்பல், உணவில் ஆர்வம் போன்றவற்றை அடக்கி நல்லவர்களாக நடப்பார்கள். இப்போதும் பல குழந்தைகள் தங்கள் ஆரோக்கியம், கல்வி அல்லது வேறு ஏதாவது உதவிக்காக தங்கள் புண்ணியங்களையும் வெற்றிகளையும் ஒப்புக்கொடுத்து தாங்கள் விரும்பியதை அடைந்தார்கள். கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய புண்ணியங்களால் புனித சூசேப்பருக்கு பிரியப்படும்படி வாழ்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஜெபம். புனிதர்களாலும் மறைநூல் வல்லுநர்களாலும் வணங்கப்பட்ட தந்தையாகிய புனித சூசேப்பரே, உம்மை வாழ்த்தி வணங்கி புகழ்கிறோம். உம்மை மென்மேலும் அனைத்து மக்களும் வணங்கி புகழ்வார்களாக. உமது தான தர்மங்களும் புண்ணியங்களும் மகிமையும் எல்லா புகழை விடவும் உயர்வாக இருப்பதால் உமது ஏழை பிள்ளைகளாயிருக்கிற எங்களுடைய வணக்கத்தை புறக்கணிக்காமல் கிருபை செய்தருளும். நாங்கள் இவ்வுலகில் இருக்கும் வரை உம்மை துதித்து வணங்குவதே எங்களுக்கு சிறப்புதான். இறந்த பின் மோட்சத்தில் புகழ்வது எங்களுக்கு இன்பமளிக்கும். நாங்கள் உமக்கு செய்யும் வணக்கத்தை பார்த்து உமது பிள்ளைகளாயிருக்கிற எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென்று மன்றாடுகிறோம். ஆமேன். புனித சூசேப்பரிடம் இன்று நாம் சொல்ல வேண்டிய ஜெபம். சகல புனிதர்களாலும் வணங்கப்படும் தந்தையாகிய புனித சூசேப்பரே, உம்மை வணங்குகிறோம். மறைநூல் வல்லுநர்களால் கொண்டாடப்படும் மகிமை நிறைந்த புனித சூசேப்பரே, உம்மை வணங்குகிறோம்.
திருச்சபைக்கு அடைக்கலமான தந்தையாகிய புனித சூசேப்பரே, உமது அடைக்கலத்தை நாடி வருகிறோம். ஆமேன். புனித சூசேப்பருக்கு நவநாள் ஜெபம். எல்லாம் வல்ல எங்கள் அன்பு தந்தாய், உம் ஒரே மகனின் வளர்ப்பு தந்தையாக நீதிமானாகிய புனித சூசேப்பரை தேர்ந்தெடுத்தீரே. எங்களை காக்கவும் நல் வழியில் வளர்க்கவும் எங்களுக்கும் அவரை போன்ற காவலர்களை தந்தருளும். அதனால் உம் அன்பு மகன் இயேசுவை போன்று உருவாகும் இறைமக்கள் உமக்கு ஏராளமாக தோன்றுவார்களாக. இறைவனாயிருந்தும் உம்மையே புனித சூசேப்பர் கையில் ஒப்படைத்து அவரது ஆதரவில் வளர்ந்த இயேசுவே, நாங்களும் எங்களை உருவாக்கும் பெற்றோர்களுக்கும் எங்கள் தலைவர்களுக்கும் திருச்சபைக்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்க அருள் புரியும். திரு குடும்பத்தை உமது திருவருளால் திறம்பட காத்து நடத்திய புனித ஆவியே, எங்கள் குடும்பத்தையும் இறைவனின் திருவுளத்திற்கேற்ப அமைத்து பாதுகாத்தருள்வீராக. இயேசுவை வளர்க்கும் பணியில் புனித சூசையப்பரை உமது வாழ்க்கையின் துணைவராகவும் உமது இல்லத்தின் தலைவராகவும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து பணியாற்றிய புனித கன்னிமரியே, அவருடைய மேலான பாதுகாவலை எங்களுக்கு பெற்றுத்தாரும். அதனால் நாங்கள் இவ்வுலக வாழ்வை இறைவனின் திருவுளத்திற்கேற்ப எளிமையில் அமைத்து நடப்போமாக. திரு குடும்பத்தின் தலைவரான புனித சூசேப்பரே, எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து வழி நடத்துவீராக. திரு குடும்பத்தை உம் உழைப்பால் உணவூட்டி காத்த புனித சூசையப்பரே, எங்கள் அறிவாலும் உழைப்பாலும் எங்கள் வீட்டையும் நாட்டையும் பாதுகாத்து செழிப்புற செய்வீராக. குழந்தை இயேசுவை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய புனித சூசையப்பரே, எங்கள் வாழ்க்கையின் ஆபத்துக்களிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும். இயேசு மரியின் கைகளில் உம் ஆன்மாவை ஒப்படைத்து நன்மரணமடைந்த புனித சூசையப்பரே, நாங்களும் நன்மரணமடைய எங்களுக்காக மன்றாடுவீராக. ஆமேன். புனித சூசையப்பருக்கு சுயத மன்றாட்டு. கிருபை தயாளம் நிறைந்தவருமாய் எங்கள் நேச வணக்கத்துக்கு உரியவருமாயிருக்கிற பிதாவாகிய புனித சூசையப்பரே, தேவரீரை மன்றாடி தேவரீருடைய அடைக்கலத்தை தேடி உம்மிடத்தில் தாமிறந்து கேட்டதை அடையாம போனதில்லை என்று புனித தெரசம்மாள் நிச்சயித்ததை நினைத்தருளும். என் அன்புள்ள தகப்பனாரே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு நான் உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்சாய்ந்து அழுது பாவியாயிருக்கிற நான் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்தில் சாஷ்டாங்கமாக விழுகிறேன். மிகவும் இரக்கமுள்ள பிதாவாகிய புனித சூசையப்பரே, சொற்பமும் அயோக்கியமுமாயிருக்கிற எளிமையுமான மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு கிருபை புரிந்தருளும். ஆமேன். புனித சூசையப்பருக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்க பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சிய சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சிய சுவாமி. புனித தம்ம திருத்துவமாயிருக்க ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது ராஜாவின் கீர்த்தி பெற்ற புத்திரனே,
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்களின் மகிமையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவதாயாரின் பக்தாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னி மரியாளின் கப்புள்ள காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவகுமாரனை வளர்த்த தகப்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துநாதரை உற்சாக பற்றுதலுடன் காப்பாற்றினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு குடும்பத்தின் தலைமையானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம நீதிமானான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம வீரத்தரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம விவேகம் உடைத்தவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம தைரியசாலியான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம கீழ்ப்படுதல் உள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம பிரமாணிக்கம் உள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொறுமையின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரனின் அன்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தொழிலாளிகளுக்கு மாதிரிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சம்சார வாழ்க்கையின் ஆபரணமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிகையின் காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களுக்கு ஆதரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கஸ்திப்படுகிறவர்களுக்கு ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களுக்கு நம்பிக்கையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரிக்கிறவர்களுக்கு பாதுகாவலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகளை நடுநடுங்கச் செய்காவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த திருச்சபையின் பரிபாலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயபனிரட்சியும் சுவாமி. கர்த்தர் அவரை தமது வீட்டின் எஜமானனாக ஏற்படுத்தினார். அவருடைய உடைமைகளை எல்லாம் நடப்பிக்கவும் ஏற்படுத்தினார். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, உம்முடைய மகா புனித மாதாவின் பரிசுத்த பக்தாவாக முத்தனான சூசையப்பரை மனோவாக்கு கெட்டாத பராமரிக்கையால் தெரிந்து கொள்ள திருவிழமானீரே. பூலோகத்தில் அடியோர்களை ஆதரிக்கிறவரென்று எங்களால் வணங்கப்படுகிறாவா? பரலோகத்தில் எங்களுக்காக மனு பேசுகிறவராய் இருக்கும்படிக்கு நாங்கள் பாத்திரவன்களாகும்படி தேவரீரை அனுக்கிரகம் செய்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறோம். பிதாவோடும் தூய ஆவியோடும் சதா காலமும் ஜீவியருமாய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகிற ஆண்டவரே, ஆமேன். திரு குடும்பத்தின் பாதுகாவலராம் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே, ஆமேன்.